அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லா நேயர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி அருமையான சப்போர்ட்டுங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக அற்புதமான ஒவ்வொரு மாதங்களும் 2025 எப்படி இருக்குது பலாபலன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த 2025 இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம், 6வது மாதம். ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும் பொழுதுங்க வைகாசியும் ஆணியும் சேர்ந்து வரும். இப்போ வைகாசி அப்படிங்கும்போது 18ஆம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியில் பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குமா? ஆணி 16ஆம் தேதி வரையும் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 30ஆம் தேதி முடியும் பொழுது திங்கட்கிழமை பஞ்சமி தேதியில் முடியுதுங்க. இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் 2 விதமாக பிரவேசிக்கிறார். ஒன்று ரிஷபத்தில் சூரியன் போயிட்டுருக்கார் வைகாசியில், அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுவார் சூரியன். கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம், ஒரு 60% தான். ஒவ்வொரு கோச்சார கிரகமும் மாத பலனாக சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வைகாசி மாதமும் ஆணி மாதமும் மிங்கிளாய் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க. 9ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாக முருகனுக்கே உகந்த அறுபடை முருகன்னு சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள். எந்த கோயிலில் இருந்தாலும் முருகனுக்கு போய் நீங்கள் அபிஷேக ஆராதனை கொடுக்கலாம், ஒரு நாள் கட்டளைக்கு கொடுக்கலாம். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷம். ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தமிழ் கடவுளை நம்ம வழிபாடு எடுக்கிறோம். அப்படிலாம் விசேஷமான பண்பாட்டு கலாச்சாரத்தோட எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு, கோயில் வழிபாடு நமக்கு சுபிக்ஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கும். இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட. நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கிடைக்கும். திங்கட்கிழமை, அதுவும் திங்கட்கிழமை 9ஆம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பான நன்னாள். புனித நீராடலாம் அன்னைக்கு. ஏதாவது காவேரி கங்கை குளத்தில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணிக்கோங்க. சகல தோஷமும் நீங்கும், தொழில் விருத்தியாகும், ஆரோக்கியம் கிடைக்கும். என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அந்த விசாக அன்னைக்கு நமக்கு கிடைக்கும். செவ்வரளி மாலை, அதே போல் பஞ்சாமிரதம், நீர்மோர் தானமெல்லாம் கொடுங்க. நல்லா உங்களுக்கு என்ன முடியுமோ தான தர்மம் செய்யுங்க. அடுத்த நாளே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, மிக சிறப்பான நன்னாள். அம்பாளுக்கு துர்க்கை வழிபாடு எடுக்கக்கூடிய நாளாகவும், அதாவது இதில் என்னென்னா இந்த முக்கிய நாட்கள் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலாபலன் போனோம்னா சிறப்பாக இருக்கும். சாவித்திரிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பத்தினி பதிவிரதை அப்படிம்பாங்க. அதாவது கணவனுக்காக தன்னுடைய மாங்கல்ய பாக்கியம் மிக சிறப்பாக இருக்கணுங்கிறக்கு தான் அந்த கௌரி பூஜைன்னு இருக்கிறது. அப்படி சத்யவான் சாவித்திரியருடைய கதையை படிங்க, நெட்டில் டவுன்லோட் படிங்க, இல்லாட்டி வீட்டில் புத்தகம் இருந்தால் வாங்கி படிங்க, இல்லாட்டி நீங்கள் புக் ஸ்டாலில் போய்ட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு படித்து பாருங்கள். அது பெண்கள் அவசியம் மாங்கல்ய சரடெல்லாம் வச்சு அது வழிபாடு முறைகள் இருக்குது, சுமங்கலி வழிபாடு, அது எப்படி என்னன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த திருமாங்கல்ய வழிபாடு சிறப்பான நன்னாளாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் ஐதீகமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைங்க. திருமணம் ஆகாத பெண்களும் இதை வழிபாடு எடுக்கலாம். ஆணி 17ஆம் தேதி தான் நமக்கு அடுத்த மாதங்கிறது திருமஞ்சனத்தோட பிறக்குது. அப்போ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலேயும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை குலதெய்வத்தை நினச்சி அஷ்ட தெய்வத்தை நினச்சி நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு ஜூன் மாதத்துடைய பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கடகராசி நேயர்கள், 4ஆம் பாவம் மிக சிறப்புங்க. காலசக்கரத்துக்கு சந்திரனுடைய ஆதிக்கம், வீடு மனை வாகனம் எல்லாம் அற்புதமாக இனிமேல் மாறக்கூடிய காலம். இப்போதாங்க சிரிக்கவே தோணுது அப்படிங்கிறது கடகத்துடைய புலம்பல் தெரியுதுங்க. செவ்வாய் பகவான் இந்த மாதம் நீச்சமாக தான் இருப்பார் பாதி மாதம் வரையும். அதாவது கற்கடகம்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்கள் போராட்டத்திலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் இந்த ஜூன் மாதம். நல்ல ஒரு பிரகாசமாக ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க, பயப்பட வேண்டாம். இருளில் இருந்த நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம்
சிறப்பான மாதமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஏற்றத்தை உருவாக்கக்கூடிய என்னென்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ இனிமேல் பிளான் பண்ணுங்கள். ஒரு நோட்டு போட்டு என்னன்னு எழுதி வைங்க. 12ல் வந்து குரு இருக்குது, ராகு கேது 2ஆம் இடத்துல கேது இருக்குது, அதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. மற்ற கிரகங்கள் என்னான்னு பார்க்கணும். உங்களுடைய கோச்சார கிரகங்கள் என்னவா இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் எப்படின்னு பார்க்கணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணால் இந்த அஷ்டமத்து சனியிலேருந்து இப்போ மீண்டு வந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் இனிமேல் பிரகாசம் அப்படிங்கிறத சொல்லலாம். சூரியனுடைய வழிபாடு நல்லா எடுங்க. சூரியனுடைய ஆதித்ய ஹிருதய கேட்டுகிட்டே வாங்க. ஏன்னா நடுவில் ஏன் சொல்கிறேன்னா கிரக அமைப்பு, கோச்சார கிரக அமைப்பை வச்சு 12ஆம் பாவகத்தில் மறையுது. குருவும் சூரியனும் எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில். அப்போ கடகராசி நேயர்கள் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகிட்ட கவனமாக பேச்சுவார்த்தையே நடக்கணும். ஒருத்தர்கிட்ட இருக்கிறத இன்னொரு கம்யூனிகேஷன் மூலியம் ஒரு ஃபோன் மூலியம் போட்டு கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி இதை இங்கிட்ட கேட்டுட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்ககிட்ட போய் அவங்க சரியில்லைன்னு சொல்கிறது காலகட்டம் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க எப்படியா நம்ம முன்னேறணும், எப்படியோ நம்மளுடைய உழைப்பு வந்து நிறைய வருமானம் வரணும், இதுதான் விஷயம். அப்போ நம்மளுடைய தேடுதல் எல்லாமே இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். படிப்படியாக உங்களுடைய செயல்பாடுகள் இனிமேல் உழைப்பை நோக்கியே இருக்கணும். சிந்தனைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல காலேஜ், நல்ல ஒரு என்ன காலேஜ் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். எனக்கு MBBS வேணுங்க, BDS வேணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு சீட்டு கிடைக்கும். நீட்டிலெலாம் பாஸ் பண்ணிடுவீங்க, கவலைப்படாதீங்க. ஜூன் மாதம் நல்ல ஒரு ரிசல்ட்டு வரும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். வலிமையான ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதற்கெடுத்தாலும் ஒரு கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்ததெல்லாம் இனி கொஞ்சம் படிப்படியாக மாறக்கூடிய காலகட்டங்கள். திருமணத்திற்கான காலகட்டம் தான் நீங்கள் எடுக்கலாம். திருமணத்துக்கான விஷயங்கள் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறது, இதெல்லாம் நீங்கள் கடகராசி நேயர்கள் செய்யலாம். வெளிநாடு வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். போகணும் அப்படின்னாலும் வெளியே போய்க்கலாம். தாய் தகப்பனை விட்டு பிரியக்கூடிய காலங்கள். நல்ல விஷயத்துக்காக போகலாம், படிப்புக்காகவோ சுபகாரியங்கள் நடத்துவதற்காகவோ அல்லது ஒரு தொழில் வாய்ப்பை நோக்கியோ நீங்கள் செயல்பாட்டுக்கு கடகராசி நேயர்கள் போகலாம். அப்படிங்கிறத பயப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலே ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய மனம் ஒடிஞ்சு போயிருந்தீங்க, அந்த மன தெளிவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரும் காலம் இருக்குது. பயத்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்குன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா வந்து ஒரு காயின் மஞ்சள் துணியில் வியாழக்கிழமை முடிஞ்சு வச்சுட்டு அதை நீங்கள் எடுங்க. அந்த கைங்கரியத்தை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குலதெய்வ வழிபாடை நினச்சிக்கணும். மனசில் நினச்சிட்டா போதும். இஷ்ட தெய்வம் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம், அவங்கவுங்க நட்சத்திரம் பொறுத்து. ஆனால் குலதெய்வம் வந்து உங்களுக்கு ஒரே குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை நினச்சி முடிஞ்சு வச்சுட்டு ஒரு காரியத்தில் துணிஞ்சு இறங்கணும். இனிமேல் பயங்கிறதே இருக்கக்கூடாது. ஆனால் அது ஒரு ஆரோக்கியமான சிந்தனையாக இருக்கணும். நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்து கையாளக்கூடிய அமைப்பு, நல்ல ஈகை குணம். கோயில் இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து அறப்பணி செய்கிறது, தானம் தர்மம் செய்கிறது, வெளியில் வந்து ஒரு மக்களிடையே வந்து ஒரு பிரயாணம் நிறைய ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு பொது காரியங்கள் சமூக சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய மாதமாக ஜூன் மாதம் தெரியுது அப்படிங்கிறத தெரியலாம். அப்போ நல்ல விஷயத்துக்கு தானே விரயம் பண்ணுறோம், 4 பேத்துக்கு உபயோகமாக தானே செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது ஒரு 70% தான் பயம் இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு வலிமையான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போ கடகராசி நேயர்கள் நல்ல ஒரு காரியத்தை துணிஞ்சு இறங்கக்கூடிய காலகட்டமாக தொழிலில் அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும். எந்த துறை சார்ந்து இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே சட்டுன்னு இனிமேல் நகர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் உங்கள் காரிய சித்தி எல்லாம் கிடைக்கணும்னா ஒரு பரிகாரம் வேணும். அந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு ஒரு ஏதாவது வந்து வஸ்திரம் வாங்கி சாத்திருங்க. அந்த சிவன் கோயிலுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை. இப்போ நெரூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஆற்றங்கரையில் ஒரு சதாசிவ பிரம்மேனந்தா இருக்குது. அப்போ ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய சிவன் கோயில்னால் இன்னும் பெஸ்ட்டுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. சனிக்கிழமையும் அல்லது வியாழக்கிழமையும் நீங்கள் இந்த வழிபாடு எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அத்தனையும் கைகூடும், காரிய சித்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.